Good morning, students. I hope you all are fine. Yes. Did you finish your homework, all of you? Did you finish your homework? Did you finish your second assignment? Did you finish your assignment? Okay, listen carefully. So we are going to discuss about chapter 6, specification of abstraction. Chapter 6, specification and abstraction. We already discussed few topics. What are the topics? We already discussed few topics. Yeah. What are the topics? Algorithm means in the lesson algorithm problem solve பண்றது எப்படின்னு we should learn already. We get some idea from this lesson. Okay, we get some idea from this lesson. Next, this lesson algorithm technique. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறோன்னு நாலேஜ் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இந்த லெசன் கம்ப்ளீட்டாக இந்த லெசன் நீங்கள் கம்ப்ளீட்டாக லெசன் பண்ணனா we get some idea. Okay, we get some idea. Our day to day life, consider our day to day life. இல்லையா? Life, I will give some work. I will give some work. You should take computer science. I will give some work. என்ன work கொடுக்குறேன்? You should take computer science book. Take page number something and you should read first paragraph. நான் என்ன சொல்கிறேன்? This is all instruction. நான் என்ன கொடுக்குறேன்? உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் இல்லையா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீ என்ன பண்ணுறா? I already explained இல்லையா? நான் கொடுக்குறது எல்லாமே என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன், சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாமே ஃபாலோ பண்ணி நீ என்ன செய்றா? ஒரு ப்ராசஸோ எக்ஸிக்யூட் பண்ணுற இல்லையா? அப்படி தானடா? நான் சொல்கிறதெல்லாம் என்ன? ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ், சாரி ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் இல்லையா? நான் சொல்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன், அதை ஃபாலோ பண்ணி நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறா. எஸ் ஆர் நோ? ஜஸ்ட் ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் இல்லையா? உங்கள் மம்மி சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு போகணும், அம்மா நம்மளுக்கு காலையிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணி நீ என்ன பண்ணுவா? ஸ்டெப் பை ஸ்டெப் அதை ஃபாலோ பண்ணி நீ என்ன செய்வா? எக்ஸிக்யூட் பண்ணுவா. அப்படி தானே? Algorithm is nothing but sequence of instruction. Algorithm is nothing but sequence of instruction. வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஒர்க்கை முடிக்கும். எந்த ஒர்க்னாலும் அது கண்டிப்பாக முடிக்கும் இல்லையா? யூ கேன் ஜஸ்ட் கன்சிடர் மேக்ஸிமம் ஒரு ஸ்டெப் ரைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போவாங்க. இல்லை, she will do step by step. That is sequence of instruction. அப்படி தானே? Next one. Next you should give input process, output process. ஒரு ப்ராப்ளமை given இன்புட்டுக்கு நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கு ரிலேட்டடான அவுட்புட் வரும் இல்லையா? the relationship between input and output. அந்த ப்ராப்ளம் நமக்கு சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 நம்பர்ஸ் given input, அதுக்கு டிசர்வ்ட் அவுட்புட் ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் என்னது? டிசர்வ் அவுட்புட். ஓகேவா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் என்னது? வாட் இஸ் த 2 நம்பர்? யூ ஷுட் கிவ் எனி 2 நம்பர்ஸ். ஓகே, ஆடிங் யூ நோ ஆல்ரெடி இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்வோம்? வி ஆர் நார்மல் அடிஷன், லெஃப்ட் ரைட் மோஸ்ட் டிஜிட்லேருந்து தானே ஆட் பண்ணிட்டு போவோம். அப்போ நமக்கு யூ ஷுட் கிவ் 2 அடிஷன். வாட் இஸ் தட்? ஆடிங் நம்பர், you get exact output இல்லையா? Okay, now we are going to discuss about variables. Now we are going to discuss about what is that? Variable. What do you mean by variable? Variable are nothing but the boxes used to store data. The boxes used to store data. For example, you should consider like that. A equal to 15 means A la enna value store ஆகிரும்? 15ங்கிற வேல்யூ. ஓகேவா? கம்ப்யூட்டர் மெமரி டிவைஸ் எப்படி அலோகேட் பண்ணுதுன்னா
ஏக்கு 15 ஸ்டோர் ஆகும். 15 வந்து பைனரி ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, கம்ப்யூட்டர் டஸ் நாட் know any human value. Computers know only machine level language. Computer language only know machine level language. So next 15 தான் 50 தான் data or value. okay, so இந்த 15 எப்படி சொல்றோம், நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஆப்ரேஷன், for example c equal to a plus 10. I already gave a value is 15. I already gave a value is 15. So the c value a equal to 15 means 50 plus 20. Sorry, 50 plus you should give any value. Okay, c equal to a plus 10. I already given a value. Ilya, a value is what is that? A value is what is that? 15. You should give 5. 15 plus 5. The answer is 20. இதை எப்படி கன்சிடர் பண்ணோம் கம்ப்யூட்டர்? டூ டேட்டா மேலே என்ன ஆப்ரேஷன் பண்ணுது? ஹியர் அடிஷன் ஆப்ரேஷன். ஓகே, 15 plus 5 that is addition operation. This is an addition operation. இந்த மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுச்சுன்னா, அதாவது திருப்பி எதில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு ஒரு வேரியபிளில் தான் அது என்ன ஸ்டோர் பண்ணும். என்ன வேரியபிளில்? C இல்லையா, ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் a equal to 15 in store in memory box. Suppose a equal to a plus 15, a plus 5 means you know already. I already gave one number. What are the number? A equal to 10. Now you should consider a equal to a plus 10. Okay, a equal to a plus 10. A plus 10 means you know the value of a. A value is 15. After 10 na 25. இப்போ என்ன ஆகும்? மேல which value ஸ்டோர் ஆகும்? 25 வேல்யூ வந்து you are right. okay, a ல என்ன வேல்யூ இருக்கும்? a value is 20. sorry, a value 25 ஸ்டோர் ஆகும். நம்ம அந்த பாக்ஸில் என்ன வேல்யூ கொடுப்போம்? 25. ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் கொடுத்தாலும் ஒன் வேரியபிள் இருக்கிற மாதிரி எப்படி அதை அந்த வேல்யூக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும். நம்ம விச் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். விச் ஆப்ரேட்டர்? அசைன்மெண்ட். நெக்ஸ்ட் த வேல்யூ கேன் யூஸிங் த அசைன்மெண்ட் ஸ்ட்ரிங் கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் மஸ்ட் நீட் ஸ்டேட் த ப்ராசஸில் சேஞ்ச் நடக்கு. ஓகேவா? Process means calculation. You know the calculation I already told. What is the calculation? You should just consider a equal to what is that? 15. Next a equal to 15. Next you should give any value. Okay, உனக்கு தெரிஞ்சிக்கதா நம்ம சும்மா எக்ஸாம்பிளா சொல்றோம். ஓகேவா? State changes I will get explained separately. Okay, the first one is it is a process. For example, I already given, you should give any value. Okay va? Did you understand what I am saying? Did you understand? Okay, did you understand all of you? Did you understand or not? All of you must write this. Okay, variables or named boxes for storing data. You know already. You are 11th standard, yeah? Okay, in the second value we should learn briefly for program how to allocate the memory. Okay, in the second volume you should learn briefly. Okay, first you should write all of you variables or named box for storing data. Okay, variables or named box for storing data. When we do operations on data, we need to store the result in variables. The data stored in a variable is also known as value of the variable. Value of the variable. We can store a value in a variable or change the value of variable using an assignment statement. Okay,
computational process in the real world have state. In the real world have state. As a process evolves, the state changes. How do we represent the state of process? And the change of state is an algorithm. The state of process can be represented by a set of variables, an algorithm. The state at any point of execution is simply the value of the variables at the point as the value of the variables are changed. அது என்னது ஒரு ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகுது. Okay, did you understand what I am saying? Have you written all of you? I will read once again. You should write fast. Variables are name box for storing data. When we do operations on the data, we need to store the result in variable. The data stored in a variable is also known as the value of variable. Okay, we can store a value in the variable or change the value of variable. Change the value of variable using an assignment statement. Computational process in the real world has state. As a process evolves, the state of changes. How do we represent the state of process and the change of state in an algorithm? Okay, the state of process can be represented by a set of variable in an what is that? Algorithm. This lesson will fully we should learn what is algorithm, what is problem technique. Okay, இந்த மாதிரி தான் நம்ம ரிலேட்டடாவே in this lesson we have to see. The state at any point of execution is simply the value of the variable at the point. Okay, as the value of variables are changed, the state of changes. Have you written all of you? Shall we move? Shall we move all of you? Shall we move? Okay. Okay guys, listen carefully. Okay, this is your familiar. This is our familiar. Okay, this example for familiar. Okay, we are going one place. நம்ம சடனாக போயிட்டு இருக்கும்போது நமக்கு சிக்னல் போடுறாங்க. நமக்கு தெரியும் சிக்னல்ஸ் கலர்ஸ் இல்லையா? அட் அ டைமில் எல்லா கலரும் வருமா? வராது. நம்ம போகும்போது ஓகே நமக்கு ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ரெட் சிக்னல் விழுந்துடும் இல்லையா? அட் அ டைம் நமக்கு வாட் இஸ் தட் 3 கலர்ஸுமே வருமா? வராது. ஒரு கலர்ஸ் தானே வரும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? சிங்கிள் வேரியபிள்ஸ் அண்ட் சிங்கிள் சிக்னல். அதை என்ன சொல்லலாம்? தட் இஸ் கால்ட் அஸ் சிங்கிள் வேரியபிள்ஸ் and single signal. Okay, that is called as single variables and single signal. Okay, a traffic signal may be one of the 3 states. What are the states? You know very well. This is for our familiar. Yeah, green, amber or red. Okay, the state is changed at allow a smooth flow of traffic. Allow a smooth flow of traffic. The state may be represented by a நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணி போகிறோம்? தட் சிக்னல்ஸ் இல்லையா? அந்த சிக்னல் எப்படி நமக்கு ப்ராசஸ் ஆகுது, அந்த சிக்னல் நமக்கு எப்படி ப்ராசஸ் ஆகுது அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்தராக மூவ் பண்ணுவோம் இல்லையா? ரெட் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? போக மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? ஸ்மூத்தாக அந்த அதுலேயே நம்ம வெயிட் பண்ணுவோம் க்ரீன் விழுறதுக்கு இல்லையா? க்ரீன் விழுந்துச்சுன்னா we are at a time we are moving. Is or no? Which can have one of the 3 values. What are the values? Green, amber and red. Okay, did you understand what I am saying? Right, all of you? This is very easy for you. Just what is that? Listen only. A traffic signal may be one of the 3 states. What are the states? You know already. Write the state. The state is changed to allow a smooth flow of traffic. The state may be represented by a single variable signal which can have 3 values. You know the values. Have you written all of you? I hope you all are written. Yes. Shall we move? Have you written? Have you written? Shall we move, guys?
The next one, control flow. Okay, this next one, control flow. In the first lesson, what is that? In the lesson first, நான் என்ன சொல்றேன்? Algorithm is a sequence of state of process. Algorithm is a sequence of set of process or statement. Okay, ma'am. After executing the statement, the next statement executed not be the what is that? Next statement in the algorithm. Okay, the statement to be executed next may depend on the state of process. Thus, the order in which the statements are executed may differ from order in which they are written in the algorithm. This order of execution of statement is known as control flow. This order of execution is known as control flow. You have idea about control flow, இல்லையா? ஒரு நம்ம ஒன் ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆனப்புறம் நம்ம என்ன செய்வோம்? And that process will be executed. After that another one process you should check another statement after you should execute. ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ப்ராசஸ் பண்ணி we should execute like that, இல்லையா? ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? You should execute. Yes or no? An algorithm is a sequence of statement. However, after executing a statement, the next statement executed need not be the next statement in the algorithm. Okay, wow? The statement not to be executed next may depend on the state of the process. Thus, the order in which the statements are executed may differ from the order in which they are written in the algorithm. This order of execution statement is known as control flow. Okay. An algorithm is a sequence of statement. However, after executing a statement, the next statement executed need not to be the next statement in the algorithm. The statement to be executed and next may depend on the state of process. Thus, the order in which the statements are executed may differ from the order in which they are written in the algorithm. This order of execution statement is known as control flow. Okay, shall we move next topic? Next one. In sequential control flow, a sequence of statements are executed one after another in the same order as they are written. Okay, you know already, you know very well. ஒரு statement execute முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னது? They have to check another statement, இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு அது அந்த எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி முடிக்காமே அது போய் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுமா? நெவர். They have to check step by step process. இல்லையா? In sequential control flow, a sequence of statements are executed one after another in the same order as they are written. Okay. In alternative control flow, a condition of the state is tested. First, they have to check one condition. They have to execute. If the condition true means the statement will be executed. Okay, the statement will be executed. Suppose the condition false means they have to check alternate statement. Alternate statement is executed. Okay, alternative statement is executed. Did you understand what I am saying? First, they have to check first condition. Suppose if the condition is true means they have to check. They have to execute it. Okay. Suppose if the condition false means they have to check alternating statement is executed. அது என்னது? ஆல்டர்னேட்டிவா நமக்கு மாறி என்ன செய்யும்? The statement will be executed. Okay. Sometimes the statement will skip. Okay. In an alternative control flow, a condition of the statement is tested.
Okay, and if the condition is true, one statement is executed if the statement is executed. Okay, one the condition is executed in an alternative control flow, a condition of the statement is tested. A condition of the statement is executed if the condition is false. If the condition false means alternative statement is executed. Next one, in iterative control flow, a condition of statement is tested. First they have to check one condition, that same they have to check first statement is the first statement is true means they have to execute. Okay, the two steps of statement is condition, testing the condition. What are they? And executing the statements are repeated until the condition becomes false. They have to check repeatedly. They have to check if the condition true means they have to check repeat நமக்கு என்னது false until the condition become false. False வர வரைக்கும் the condition is they have to check repeatல நமக்கு check பண்ணிட்டே வரும். அந்த condition false ஆச்சுன்னு வெச்சுக்கோங்க, stop. Okay, until the condition become false. Okay, an iterative control flow, condition of the state is tested, and if the condition is true, the statement is executed. The two steps of testing of the condition and executing the statements are repeated until the condition becomes false. Okay, there are three important control flow statements. This is one 3-mark question. There are three important control flow of statements to alter the control flow depending on the state. In the state depend பண்ணி தான் இந்த control flow யூஸ் ஆகுது. Okay, in sequential control flow, a sequence of statements are executed one after another in the same order as they are written. In alternative control flow, a condition of the state is tested, and if the condition is true, one statement is executed. If the condition is false, an alternative statement is executed. Okay, in iterative control flow, a condition of the state is tested, and if the condition is true, a statement is executed. The two set of testing the conditions and executing the statements are repeated until the condition becomes false. Okay, shall we move guys? Shall we move? The next one, function. Okay, the next one, function. You know already what are the algorithms can become very complex. The variables of an algorithm and depends among the depend பண்ணி among the variable depend பண்ணிருக்கு. Okay, then it is difficult to build algorithm correctly. Okay, then it is difficult build algorithms correctly. In such a situation, we break an algorithm into parts, construct each part separately, and then integrate the part to the complete algorithm, and integrated part to the complete algorithm. You know very well about algorithm. You have any idea about algorithm? நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த அல்கோரிதம் ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் இல்லையா? அப்படி தானேப்பா? எஸ் ஆர் நோ? Yes or no? Say the truth. என்னடா ஒரு ஐடியா சொல்லிட்டே இருக்காங்க, போர் அடிக்குன்னு நினைக்கிறீங்களோ? To
இயர்ஸ் கஷ்டப்படனா உன்னோட ஃப்யூச்சரே உனக்கு பிரைட்டாக இருக்கும். நிறைய மார்க் இருந்துச்சுன்னா நல்ல காலேஜ் போகலாம். நல்ல காலேஜ் போயிட்டு ஒரு காலேஜை வச்சே உனக்கு வேல்யூ உண்டு. ஓகேயா? அதுக்கு நீ என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். எஸ்ஆனோட ஒரு நமக்கு காலேஜை வச்சு என்னது, நமக்கு வேல்யூ உண்டு, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சம்டைம். ஓ இந்த காலேஜில் படிக்கிறியா அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. நீ நல்ல மார்க் எடுத்தனா யூ கெட் குட் மார்க் மீன்ஸ் நீ என்ன பண்ணலாம், நல்ல காலேஜ் போகலாம். அதர்வைஸ் யூ கோ டம்மி. என்ன காலேஜ் போவா? டம்மி காலேஜ் தானடா போவா. Okay, algorithms can become very complex. The variables of an algorithm and depends among the variables may be too many. Then it is difficult to build algorithm correctly. In such situations, we break an algorithm to parts, construct each part separately, and then integrate the parts to the complete algorithm. Okay va? Algorithm can become very complex. The variables of an algorithm and depends among the variables may be too many. Then it is difficult to build algorithm correctly. In such situations, we break an algorithm into parts, construct each part separately, and then integrate the parts of the complete algorithm. Okay. Complete algorithm. Did you understand, all of you? Shall we move next topic? Definitions of algorithm. Okay, all of you mark this line. The two parts of an algorithm are known as function. Okay, a function is like sub algorithm. Algorithm is a step by step process. Okay, a function is like sub algorithm. A function is like a sub algorithm. It takes an input and produce an output. You should give the input, they have to give output. இல்லையா? நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ரிலேட்டடான அவுட்புட் நமக்கு டிசர்வ் இன்புட் அண்ட் அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும், we get. இல்லையா? The parts of an algorithm are known as function. The parts of an algorithm, you should mark all of you. The parts of an algorithm known as, what is that? Function. Yes or no? அப்படிதானப்பா. The parts of an algorithm are known as function. A function is like a sub algorithm. A function is like a sub algorithm. It takes an input and produce an output. Satisfying a deserved input and output relation. Okay. The parts of an algorithm are known as function. A function is like a subprogram. It takes an input and produce an output. Okay. Satisfying, we get நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ரிலேட்டடான அவுட்புட் we get. இல்லையா? Is or no? Okay. Carefully, algorithm design techniques. Okay,
algorithm design techniques. There are few basic principles and techniques for designing algorithm. நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை டிசைன் பண்ணும்போது we have basic principle இருக்கும் அப்படிதானே. என்ன பண்ணாலும் we have to check basic principle. நம்ம என்ன பண்ணனாலும் நமக்கு செக் பண்றதுக்கு என்னது இருக்கும், ஒரு பிரின்சிபல் இருக்கும். the same here itself இங்கேயும் இருக்கு. okay, there are few basic principles and techniques for designing designing algorithm. okay, listen carefully. Algorithm design techniques. There are few basic principles and techniques for designing algorithm. இல்லையா? Specification. okay, the next one is specification. you know already the first step in problem solving is state the problems precisely. A problem is specified in terms of the input given output. நம்ம என்ன பண்ணனாலும் நமக்கு நம்ம இன்புட் கொடுக்காம நமக்கு அவுட்புட் கிடைக்குமா? நமக்கு இன்புட் கொடுக்காம அவுட்புட் கிடைக்குமாடே? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் குக் பண்ண போகிறோம். குக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால் நமக்கு ஃபுட் ஆகுமா? குக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால் நமக்கு ஃபுட் ஆகுமா? ஓகே, நம்ம மம்மி யாருமே வீட்டில் இல்லை, நமக்கு ரொம்ப பசிக்கு சொல்லிட்டு இருந்தால் நமக்கு ஃபுட்டு கிடைக்குமா? கிடைக்காது. யூ ஹாவ் டு do anything, you have to prepare anything. நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிச்சுனா தானே நமக்கு ஃபுட்டு கிடைக்கும், நம்ம சாப்பிட முடியும் இல்லையா? லைக் சேம், நமக்கு இன்புட் கொடுக்காம நமக்கு அவுட்புட் வருமா? வராது இல்லையா? The specification must also state the properties of the given input and the relation between the input and output. In the given input and the relation between the input and output. இல்லையா? You know very well இல்லையா? What is specification? All of you must write this. okay, the first step in problem solving is to state the problem precisely. A problem is specified in terms of the input given output. The specification must also state the properties of the given input and the relationship between input and output. Have you written, all of you? okay, specification, the first step in problem solving. The first step in problem solving is to state the problem precisely. A problem is specified in terms of the input given output. The specification must also state of properties, the given input and the relation between the input and output. Have you written, all of you? What is the specification? Say, all of you, open your mouth and say. The first step in the problem solving is to state the problem precisely. A problem is specified in terms of input given output. The specification must also state the properties of given input and the relation between the input and output. Have you written, all of you? Next one, abstraction. okay, a problem can involve lot of detail.
several of these details are unnecessary for solving the problem. Abstraction unnecessary detail hide பண்ணி வைக்கிறதா என்னது? Okay, unnecessary detail hide பண்ணி வைக்கிறதா என்னது? Abstraction. Okay, a problem can involve a lot of detail. Several of these details are unnecessary for solving the problem. Only few details are essential. Only few details are essential. Some details only we need. Ignoring or hiding unnecessary detail. Okay, abstraction என்ன பண்ணும்? Unnecessary detail hide பண்ணி வைக்கும் or என்ன பண்ணும்? Ignore பண்ணும். Okay, okay, abstraction means hiding the unnecessary detail. Okay, okay, hiding the unnecessary detail and modeling an entity only by its essential properties is known as abstraction. What is abstraction? It's simple that hiding the unnecessary detail. This is the definition of abstraction. Okay, hiding the adhe hide panni vaikkom unnecessary detail. Okay, for example, when we represent the state of process, we select only the variables essential to the problem and ignore inessential detail. Okay, ignore inessential detail. What is abstraction? Abstraction, what do you mean by abstraction? Hiding a unnecessary detail. Okay, hiding a unnecessary detail and ignoring hiding the unnecessary detail or ignoring. Understand? Did you understand, all of you? Abstraction means a problem can involve a lot of detail. A problem can involve a lot of details. Several of these details are unnecessary for solving the problem. Only few details are essential. Only few details are essential. Ignoring or hiding unnecessary detail and modeling an entity only by its essential properties is known as abstraction. Okay, for example, when we represent the state of process, we select only the variable essential to the problem and ignoring inessential detail. Right, all of you? All of you write this. A problem can involve a lot of details. Several of these details are unnecessary for solving the problem. Only few details are essential. Okay, ignoring and hiding unnecessary detail and the modeling an entity only by its essential properties is known as abstraction. For example, when we represent the state of process, we select only the variables essential to the problem and ignoring essential detail. Have you written, all of you? Have you written? Children, listen carefully. This is your homework. You should make 20 fill-ups. Okay, you should make only 20 fill-ups. Okay, I will not give any 2-mark question, 5-mark question. You should must write what is the 20 fill-ups. Okay, did you understand what I am saying? Your homework is 20 fill-ups. Your homework is 20 fill-ups only.